உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்பாவை வச்சு பேசினா நம்ம கல்யாணத்துக்கு எப்படியாவது ஓகே சொல்லிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா உன்னை விட எனக்கு இந்த வீட்டை பத்தி நல்லா தெரியும். இதுக்கு என்னதான் சொல்யூஷன் சீனு? நான் தான் அப்போவே சொன்னனே மாயா, இவங்க சம்மதத்தோட நம்மளால கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. இவங்களுக்கு தெரியாம பண்ணிக்கிட்டாதான் முடியும், இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. அதே பேசிட்டு இருக்காது சீனு. அதை தவிர வேற எதுவும் பேச முடியாது மாயா. நீ லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தே இல்ல. ஒருவேளை நீ என்னதான் லவ் பண்றேன்னு உங்க அப்பா சொல்லியிருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு யோசியா. வீடே ரெண்டா இருக்கும். அதுக்கப்புறம் நீயும் இருந்திருக்க மாட்ட, நானும் இருந்திருக்க மாட்டேன். அதுக்காக நம்ம லவ் பண்ற விஷயத்த வீட்ல சொல்லாமலே இருக்க முடியுமா? சொன்னா எப்படி ஒத்துப்பாங்க நீ நினைக்கிற? என்ன சாருக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு மாமா வாக்கு கொடுத்துட்டாரு. அந்த கல்யாணத்தை நிறுத்தி இந்த கல்யாணத்தை நடத்த அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. ஏன்னா மாமா என்னைக்குமே கொடுத்த வாக்க மீறவே மாட்டாரு. அதுக்குதான் சொல்றேன், தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரியான முடிவா இருக்கும். அப்பவும் இதே பிரச்சனை தானே வரும். இங்க பாரு, அப்ப எல்லாமே முடிஞ்சு நம்ம புருஷன் பொண்டாட்டியா வந்து எல்லாரும் முன்னாடி நிப்போம். உங்க அப்பா வீட்டை சமாதானம் பண்ண முயற்சி பண்ணுவாரு. அப்படி சமாளிக்க முடியலனா உங்க அப்பா நம்மளை கூட்டிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எல்லாமே சரியாயிடும். நீ சொன்ன மாதிரி செஞ்சா எங்க அம்மாவுக்கு ஆன மாதிரி தான் எனக்கும் ஆகும், உனக்கும் ஆகும். ஏய், ஒன்னு வேணும்னா உன்னை இழந்ததான் ஆகணும். ரெண்டுமே எல்லாம் கிடைக்காது. சரிங்க பாரு, உங்க அப்பா அம்மா காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ஏத்துக்கலன்றதை தவிர அவங்களுக்கு வேற என்ன கஷ்டம் இருந்துச்சு? நல்லா தானே இருந்தாங்க. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போக வேண்டியதான். எல்லாருக்குமே எல்லாமே ஒரே மாதிரி நடந்துறது இல்ல மாயா. உங்க அம்மாவுக்கு நடந்தது உனக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது. தனாவுக்கு நடந்த அதிசயம் மாதிரி உனக்கும் கூட நடக்கலாம்ல. யாருக்கு தெரியும்? இது ஒரு யோசனை தான். ஆனா எனக்கு என்னவோ நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நம்மள புரிஞ்சுக்கிட்டு மாமா ஏத்துப்பாருன்னு தான் தோணுது. மாயா, நம்ம சேரதுக்கு ஒரே வழி வீட்டை விட்டு போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது தான். முடிவு உன் கையில. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.